நிகிதா வணக்கம். சென்னை மாநகராட்சி தற்போது கடுமையான நிதி நெருக்கடி சவாலை எதிர்கொண்டு வருகின்றது. குறிப்பாக இதை சமாளிக்க பல்வேறு திட்டங்களை மேற்கொள்ள அரசு முடிவுகள் எடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். நிதி சுமையை சமாளிக்கும் முயற்சியாக மாநகராட்சி தனது செலவுகளை குறைக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே போன்று இந்த ஜூலை மாதத்தில் மட்டுமே பார்த்தோம் என்றால் ரூபாய் 500 கோடி வசூலிக்க திட்டம் என தகவலும் வெளியாக இருக்கின்றது. மாநகராட்சிக்கு மாதம் ரூபாய் 80 முதல் ரூபாய் 82 கோடி மாநில நிதி ஆணை ஒதுக்கீடு மூலமாக கிடைக்கின்றது. அது மட்டுமில்லாமல் சுமார் 450 கோடி கழிவு மேலாண்மை செய்யும் தனியார் நிறுவனத்திற்கு வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படியாக இந்த நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்காக பல்வேறு திட்டங்களை மேற்கொள்ள அரசு முனைப்பு காட்டி வருகின்றது. ஏற்கனவே முடிக்கப்பட்ட பல்வேறு உள்கட்டமைப்பு மற்றும் பொது சேவை திட்டங்களுக்காக ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை சுமார் 2000 கோடி ரூபாய் எட்டியிருக்கின்றது. இந்த இக்கட்டான ஒரு சூழலை திறம்பட கையாள்வதற்கும் மாநகராட்சியினுடைய வருவாயை இரட்டிப்பாக்குவதற்கும் பல்வேறு அதிரடி உத்திகள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. அதே போன்று தொடர்ந்து அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதாவது ஒப்பந்ததாரர்கள் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை நிறுவனம் போன்ற தனியார் நிறுவனங்களுக்கு மாநகராட்சி 2000 கோடி வரை வழங்க வேண்டியிருக்கின்றது. அதே போன்று வருவாயில் சுமார் 60% ஊழியர்களுடைய சம்பளம், நிர்வாக செலவுகள் மற்றும் வட்டி செலுத்துவதற்கே செலவிடப்படுகின்றது. அதே போன்று வாகன நிறுத்துமிடங்கள் மற்றும் விளம்பர பலகைகள் மூலமாக வருவாயில் சில முறைகேடுகளால் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மாநகராட்சி தனது தினசரி சொத்து வரி வசூல் இலக்கை ரூபாய் 5 கோடியிலிருந்து 10 கோடியாக உயர்த்துவதற்கான நடவடிக்கையும், அதே போன்று நிதி நெருக்கடியை சமாளிக்க தற்போதைய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த நிதி நெருக்கடி சமாளிப்பதற்காக செலவுகளை குறைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். செலவுகளை குறைப்பதன் மூலமாக நிதி நெருக்கடி ஓரளவுக்கு சமாளிக்கலாம் என்றும் திட்டமிட்டிருக்கிறார்கள். மாநகராட்சியுடைய தற்போதைய நிதி சுமையை குறைக்கும் பொருட்டு தமிழக அரசிடமிருந்து சிறப்பு நிதி அல்லது கூடுதல் மானியம் கோருவது தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறு மாநகராட்சி ஆணையருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஓரளவுக்கு இந்த நிதி நெருக்கடி சமாளிப்பதற்கு முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. அதே போன்று ஒட்டுமொத்தமாக இந்த மாநில நிதி ஆணையத்தின் மூலமாக சென்னை மாநகராட்சிக்கு மாதந்தோறும் 80 முதல் 82 கோடி ரூபாய் வரை நிதி கிடைக்கிறது. இது தவிர முத்திரை வரி மற்றும் கூடுதல் கட்டண பகிர்வினுடைய கீழ் மாநகராட்சிக்கு வர வேண்டிய சுமார் 360 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இன்னும் மாநில அரசிடமிருந்து விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. இந்த தொகையை உடனடியாக பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலுவைத் தொகைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள சொத்து வரி வசூலும் கை கொடுக்கும் பட்சத்தில் வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு சென்னையினுடைய புதிய உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் எந்தவித தடையும் இல்லாமல் மீண்டும் முழு வேகத்தில் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிமிடம் தற்போது வரையிலும் சென்னை மாநகராட்சி பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அதை சமாளிப்பதற்கான முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகின்றது என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். நிகிதா.